பிரபல இஸ்லாமிய மார்க்க அறிஞர் யூசுப் அல் கர்லாவியின் மகன் கைது. ஐக்கிய அரபு அமீரகம் நாட்டிடம் ஒப்படைக்கும் லெபனான். அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு கடும் எதிர்ப்பு. அரபு ஆட்சியாளர்களை விமர்சித்த பிரபல இஸ்லாமிய மார்க்க அறிஞரான யூசுப் அல் கர்லாவியின் மகன் அப்துர் ரஹ்மான் கர்லாவி லெபனானில் கைது செய்யப்பட்டுள்ளார். அப்துர் ரஹ்மான் அல் கர்லாவி எகிப்தின் பிரபல அமைப்பான முஸ்லிம் சகோதரத்துவ கட்சியின் அனுதாபியாக கருதப்படுகிறார். அரபு வசந்தம் என்ற பெயரில் ஏற்பட்ட மக்கள் புரட்சியை ஆதரித்தார். இந்நிலையில் சிரியாவில் புதிய அரசு அமைந்த நிலையில் அங்கு சுற்றுப்பயணம் செய்த அவர் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அங்குள்ள பிரபல பள்ளிவாசலில் உரை நிகழ்த்தினார். பிறகு அவர் வெளியிட்ட வீடியோ ஒன்றில் பிற அரபு நாடுகளிலும் மக்களை சுரண்டும் ஆட்சியாளர்கள் விரட்டியடிக்கப்பட வேண்டும் என பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த பயணத்தை முடித்து கொண்டு லெபனான் வந்த அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை தங்களிடம் ஒப்படைக்குமாறு எகிப்து மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அரசுகள் வலியுறுத்தின. இந்நிலையில் இது குறித்து லெபனான் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் அவரை நாடு கடத்துவது என்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திடம் ஒப்படைப்பது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையானது மத்திய கிழக்கு அரசியலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மறைந்த மார்க்க அறிஞரான யூசுப் அல் கர்லாவி எகிப்தின் முஸ்லிம் சகோதரத்துவ கட்சியின் தீவிர ஆதரவாளர் ஆவார். இதனால் அப்துர் ரஹ்மான் கைது சம்பவம் அரபு நாடுகளில் உள்ள முஸ்லிம் சகோதரத்துவ ஆதரவாளர்களை ஆத்திரத்தில் ஆழ்த்தியுள்ளது.